கோமாளி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய கோத்தகிரியில தான் இருக்கிறேன். காலையில ரொம்ப அழகா இருக்கு. பனிமூட்டமா, வெயில் வரவா வேணாமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு ஓரமா அது காத்து கிடக்குது. வெயிலே நீ வா, வர்றதும் வராதும் உன் விருப்பம் அப்படின்னு இயற்கை போராட்டம் நடந்து கொண்டிருக்க இந்த வேளையில அழகா அங்கே ஒரு கூண்டுக்குள்ள ஒரு முயல் இருக்கு. அந்த முயலுக்கு சூப்பரா ஒரு ஹாய சொல்லிட்டு அந்த முயலும் நம்மளை பார்க்குது. அப்படி இயற்கை அழக்க ரசிச்சுக்கிட்டே நம்ம இப்போ கோத்தகிரியில் இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு 2 நாய் சூப்பராக சுற்றிக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்துட்டு காலை நேரத்தில் இப்படி அழகான ஒரு சூழ்நிலையில், அதுவும் உயரமான ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்திருக்கீங்களா? வேறு எங்கேயும் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி காலை நேரத்தில் இப்படி ரசிச்சிருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. அதே நேரத்தில் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில் ரொம்ப ரோலிங் ஆகுது குளிரில், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம இப்போ தங்கி இருக்கிற ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலியர் அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது அரவிந்த் நாயராகிய நான். நம்ம எம்பிஎம் கோமாளி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றதை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.